ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த மாதிரி பாவக்காயை கட் பண்ணி வதக்கிட்டுருக்கோம். அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், கல் உப்பு. பாவக்காயை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், இதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன்னு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கடைசியாக வெல்லம் போட்டு இறக்கிட்டோம்னா அருமையான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். ஓகே, பாய்.